ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்ச் 8 இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே மட்டும் இல்லாமல் இந்த தடவை மகாசிவராத்திரியும் வருது. அதுவும் ஃப்ரைடேயில் வருது. நிறைய பேர் என்னுடைய ப்ரீவியஸ் vlogs பார்த்துட்டு நீங்கள் புளியோதரையை மட்டும் செப்பரேட்டாக ஷேர் பண்ணுங்கள், vlogsக்குள்ளே போயிட்டு எங்களால் அதை மட்டும் சர்ச் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ புளியோதரை என்னுடைய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து ஒரு 2 டம்ளர் தண்ணியில் ஹாட் வாட்டரில் கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த புளியோதரைக்கு முக்கியமான பேஸே நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிற இந்த சாமான்கள் தான். ஒரு 10லேருந்து 15 வேர்க்கடலை எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக மிளகு எடுத்திருக்கேன். கூடவே இந்த காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகா. என்னுடைய காஞ்ச மிளகா இங்கே ரொம்ப காரம் கிடையாது, அதனால் ஒரு 7லேருந்து 8 நம்பர் எடுத்திருக்கேன். உங்கள் மிளகாயுடைய தன்மையை பொறுத்து நீங்கள் எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சை அரிசி எடுத்திருக்கேன். அரிசி சேர்க்கறதுனால நமக்கு புளிக்காய்ச்சல் நல்லா திக்காக கிடைக்கும். லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட முழு உளுத்தம் பருப்பு இருந்தால் அதையும் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்க்கல. ஸோ இங்கே ஒரு இரும்பு கடாயில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா சாமான்களையும் போட்டு சிம்மில் வச்சு ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் ஃபஸ்ட்டே சேர்த்தோன்னா தீஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நல்லா வறுத்து எடுத்துகிட்டு ஆறினோடனே நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இங்கே ஒரு ஹெவி பேஸ்டான கடாய், நான் குக்கர் எடுத்திருக்கேன், ஏன்னா அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள்கிட்ட இருக்கிற ஹெவி பேஸ் கடாய் எது வேணுமோ எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, பெருங்காயப்பொடி, காஞ்ச மிளகா, வேர்க்கடலை, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இங்கே கருவேப்பிலை கிடைக்காது, அதனால் நான் சேர்க்கல. உங்கள்கிட்ட இருந்ததுன்னா கருவேப்பிலை தாராளமாக சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி எடுக்கிற பேஸ்ட்லேயும் நீங்கள் கருவேப்பிலை சேர்த்து அரைச்சிக்கலாம். ஸோ இந்த கடலைப்பருப்பும் வேர்க்கடலையும் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா புளி, அதையும் நம்ம இது கூட சேர்த்துப்போம் இப்போது. ஸோ மெஷரிங் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 400 ml தண்ணி ஆட் பண்ணியிருப்பேன், புளி தண்ணி. எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியும் நம்ம செப்பரேட்டாக ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ இது நல்லா நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கும்போது நமக்கு அங்கங்கே பபிள்ஸ் கொதி வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வீட்டில் எப்பயுமே அரைச்சி வச்சுருக்கிற சாம்பார் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் பருப்பு, மஞ்சள் எல்லாமே இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு திக்னஸும் நல்ல ஒரு பேஸும் புளியோதரை கொடுக்கும். கூடவே இந்த புளியோதரைக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பும் நான் சேர்த்துக்கிறேன். நான் வெல்லம் ஒரு துண்டு இந்த ஸ்டேஜில் சேர்த்தேன், அது மிஸ் ஆகிடுச்சு கிளிப்பிங்கில். உங்களுக்கு வெல்லம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் ஒரு துண்டு வெல்லமும் சேர்ந்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இந்த வெல்லம், புளியோட பச்சை வாசனை, பொடிகளோட பச்சை வாசனை சேர்ந்து கொதி வரும்போது நம்ம ஏற்கனவே வறுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் பொடியாக வேணாலும் சேர்த்துக்கலாம், பேஸ்ட்டாக வேணாலும் சேர்த்துக்கலாம். அடியில் போயிட்டு அதை டெபாசிட் ஆகி கட்டி தட்டாமல் ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் பேஸ்ட் மாதிரி சேர்த்துருக்கேன். கூடவே அதில் கொஞ்சம் மிக்சியில் தண்ணியும் ஆட் பண்ணி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி தான், ரொம்ப வேண்டாம், அதையும் இது கூட சேர்த்துட்டு இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வைக்கணுங்க. ரொம்ப ஹையும் இல்லாமல் ரொம்ப லோவும் இல்லாமல். என்னுடைய இது இண்டக்ஷன் ஸ்டவ் அப்படிங்கிறதுனால 7 அப்படிங்கிறது ஓரளவுக்கு மீடியமாக தான் இருக்கும். ஸோ அதுலேயே வச்சுட்டு நல்லா அது திக்காகி அப்படியே எண்ணெய் செப்பரேட் ஆகி வரத்துக்கு எப்படியும் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும். இதுக்கு பேர் புளி காய்ச்சல் அப்படிங்கிறதுக்கு காரணமே அதை நல்லா காய்ச்சி வற்றி திக்காக வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு திக்கானதுக்கப்புறமா நீங்கள் இதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு கிளாஸ் டப்பாவில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தேவையோ அதை மட்டும் நம்ம சாதத்தில் எடுத்து கலந்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த மகா சிவராத்திரிக்கு கண்டிப்பாக இந்த புளியோதரையை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.